இங்க ஒரு சம்பவம் இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு நைட்டு ரேபிட் அடிச்சுட்டு காலையில் மேட்ச் விளையாட போகணும், T10 மேட்ச். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் காற்று போட்டுடலாம். செல்ஃப் சர்வீஸ் தான் போல இன்னைக்கு. இங்கே யூஸ்வலாகவே ஏர் சர்வீஸ்லாம் நைட்டுக்கு இருக்காது. ஸோ நம்மளே போகிறது நல்லதுன்னு நினச்சி நம்மளே போட்டுப்போம். ஸோ இங்கேயே வெயிட்டிங் பண்ணி இருக்கும்போது காலையில் மேட்ச் திங்கிங் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம 2 மாதம் அப்புறமா போகிறோம். ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதே நேரத்தில் நம்மளுக்கு டேரெக்டாக ஏரியாக்கே ரைடு வந்துச்சு. இதை எக்ஸைட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம கிளம்பிட்டோம். அப்புறமா இதை அண்ணா ட்ராப் பண்ணிட்டு அந்த வேலை நம்ம சாமி கும்பிட்டுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிருந்தோம். இது நடுவில் நம்ம 4-5 ரைடு முடிச்சிட்டோம். இது ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு விட்றேன். ரம்ஜான் டைமில் 3 மணி கூட அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்களேன். இந்த டிராஃபிக்கை கடந்து வந்த அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அக்காவை கூப்பிடலான்னு பார்க்குறேன் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. சரி நீ வீட்டுக்கு வந்த அப்புறம் விருவத்தில் போக முடியுதுன்னு நினச்சி ஃபஸ்ட்டு வாய் பேசப்பலாமா இல்லைன்னா தண்ணி குடிக்கலாமான்னு கன்ஃபியூஷன் இருந்தேன். அப்புறமா நம்ம கூகுள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கூகுள் பண்ண முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் டேரெக்டாக நம்ம வாய் கிடக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் இன்னைக்கு T10 மேட்ச்க்கு இது மும்பை இந்தியன்ஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இது ஃபிட்டிங்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது T10 மேட்ச் ஹைப் ஏற்றதுக்கு இதெல்லாம் போஸ்டெல்லாம் நான் எடிட் பண்ணேன். அவ்வளோ நாள் அப்புறம் இது ஷூ போடும்போது தான் தெரியுது இது ஷூ கண்டிஷன் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இது நல்ல மட்டும் பாருங்க அப்படி இருக்குன்னு. இப்போ புது ஷூ வாங்கி ஆகணும் போல. உங்களுக்கு பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஷூ தெரியும்னா எனக்கு கமெண்ட்ல லிங்க் அனுப்பி விடுங்க. கையில் பிடிக்கிறது கூட இடம் இல்லை. இது பாருங்களா பால் இங்கே பேட்டு செம ஃபுல் பேக்டாக இருக்குது. வண்டியில் போயிட்டு டேரெக்டாக நம்ம கிரவுண்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட் அனுப்பிட்டு நான் பீச் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பால் வாங்கிட்டு இது ஒரு ப்ராக்டிஸ் பால் இத்தனை வர வந்துட்டேன்னு. ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் பால் ரொம்ப ஹைக்காக இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். விளையாடி இது ஸ்கின்னே போயிடுச்சு பாருங்களா. வாங்க ஃபஸ்ட்டு போகலாம் டக்குன்னு. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. அவ்வளோதான். இங்க ஒரு சம்பவம் இருக்கு. அவ்வளவுதான்.